உங்க வாழ்க்கைய நினைச்சு கண்ணீர் விட்டு அழுவுறீங்களா? கடவுள் ஏன் என்ன இப்படி பண்ணாருன்னு கடவுள் மேல கோபத்துல இருக்கீங்களா? உலகத்துல வாழவே பிடிக்கலன்னு சொல்றீங்களா? கடவுள் என்னை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் அழுதுகிட்டு கம்மி சொல்றீங்களா? மத்தவங்கள பாக்காதீங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்ல, அவங்கள விட உங்களை ஆண்டவர் ரொம்ப உயர்த்தி இருப்பார். பூமியில கோடிக்கணக்கான செடி கொடி மரங்கள் இருக்கு, நல்ல கவனிங்க. ஒரு மரத்து இலைய மாதிரி இன்னொரு மரத்து இலை இருக்காது. அதுதான் தெய்வத்தோட விசித்திரமான படைப்புங்க. உங்களையும் பிரமிக்கத்தக்க விதமா படைச்சிருக்காரு, விஷயத்துல வினோதமா உங்களை படைச்சிருக்காரு. ஒரு குயவன் மண்பாண்டத்தை பாட்டு பாட்டு உருவாக்குவோம். அந்த மண்பாண்டத்தை வாங்கிட்டு நம்ம கொடுக்க காசு பெருசு இல்லைங்க, இந்த மண்பாண்டம் நல்லா அழகா இருக்குன்னு சொல்லுமே, அதுதான் அந்த குயவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தெய்வமும் நம்மள அப்படி பாட்டு பாட்டு தாங்க படைச்சாரு. நம்ம நிம்மதியா வாழ்வாங்க அந்த தெய்வத்துக்கு சந்தோஷம். மற்றவங்க பார்த்து பிரமிக்க கூடிய அளவுல உங்க வாழ்க்கை இருக்குங்க.